ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜேஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்த vlog. வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் அப்படியே என்னோடய பூஜையும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைடே எப்பவும் போல் காஃபியோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. குடிக்கிறதுக்கு அப்படியே சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். சுடு தண்ணி நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பக்கம் அப்படியே பாலும் வச்சுருக்கேன். சுடு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரைடேன்றதுனால நம்ம சமையலாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணுற ஒர்க்கும் இருக்கும். நான் முந்தின நாளே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் மார்னிங் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. பால் நல்லா கொதித்து வருது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். பிரஜனுக்கு 3 மீட்டாக போட்டு கொடுத்துட்டேன். அப்படியே ஹஸ்பண்டுக்கு காஃபி ஆற்றி கொடுத்தாச்சு. மார்னிங் குழிப்பணியாரும் கார சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது 2 மினிட்ஸ் கார சட்னி. வெங்காயம் தக்காளி எதுவுமே வதக்காமல் அப்படியே நம்ம அரைச்சிறது தான். சட்னி அரைச்சி எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு நான் குழிப்பணியாரத்தில் சேர்க்கறதுனால அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் குழிப்பணியாரத்தில் சேர்க்கறதுனால வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். தாளிப்பு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக நான் குழிப்பணியார மாவில் சேர்த்துக்க போகிறேன். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டு ரவுண்டு மாவு இருந்தால் எப்போவுமே குழிப்பணியாரம் தான் செய்கிறது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பிரஜனுக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாக டைம் மாற்றிட்டாங்க. ஸ்கூல் டைமு 7:45க்கெலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். குழிப்பணியாரும் கார சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பையும் கொஞ்சமாக நான் குழிப்பணியார மாவில் சேர்த்துக்கிறேன். இது நார்மல் தோசை மாவு தான். மாவை கொஞ்சம் தண்ணி நல்லா கரைச்சிட்டு உப்பு போட்டு எல்லாம் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் லாஸ்ட்டு மாவு இருக்கும் போது குழிப்பணியாரம் செஞ்சு சாப்பிடுவீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சட்னியும் தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த சட்னியும் நான் தாளிப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால உப்பு எதுவும் நான் சேர்க்கலை. இதை 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. குழிப்பணியாரம் எப்போ செய்கிறப்போ இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார சட்னி. இது நம்ம 2 நிமிஷத்தில் அரைச்சி செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பணியார கல்லும் வச்சாச்சு. லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். சட்னி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னியில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் பூண்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி தாளிச்சிட்டா இந்த சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். கல்லும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துடலாம். சட்னி இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். குழிப்பணியார கல்லையும் மாவெல்லாம் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன். 2 பக்கம் நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழிப்பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இது நான்ஸ்டிக்னால எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. யாருக்கெல்லாம் குழிப்பணியாரத்தோடு இந்த கார சட்னி வச்சு சாப்பிடணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரியோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இல்லாதப்போ நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்க போகிறோம். நான்ஸ்டிக்னால எனக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துடுது பாருங்கள். ஸ்பூனை வச்சு லைட்டாக திருப்பி விட்டாலே போதும். அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. ஃப்ரைடேனாலும் நமக்கு வேலைகள் கரெக்டாக தான் இருக்கும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் இன்றைக்கி vlog எடுத்திருக்கேன். 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. பிரஜனுக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சுனால பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு ரெடி பண்ணி அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அவன் மார்னிங் 7:40க்கெலாம் போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போக மாட்டான். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கார குழிப்பணியாரம் கார சட்னியும் பேக் பண்ணி வச்சுட்டேன்.
பிரஜனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி வச்சிட்டதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டுக்கும் சின்ன பையனுக்கும் குழிப்பணியாரம் ஊற்றி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. மார்னிங் எப்போ நான் ஒர்க்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்லான்ட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தோசை எப்பவும் ரெகுலராக கொடுக்கறத விட இந்த மாதிரி குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஈஸி அண்டு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கார குழிப்பணியாரம், கார சட்னி. நீங்களும் இந்த மாதிரி டைம் இல்லாதப்போ ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரம் சேர்ந்ததையும் நான் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் பூஜை முடிச்சுட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், எல்லாம் வாஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ எல்லாம் சேர்ந்தது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். கிச்சன் ஒர்க்கு காலையில் எல்லாமே ஒர்க்கு முடிச்சுட்டு என்னோடய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போது நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். இன்றைக்கி ஃப்ரைடேனால மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அதுவே 11 o'clock மேலே ஆகிடுச்சு. என்னோடய பூஜை ரொட்டீன் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். என்னோடய பூஜை வந்து ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. ஒரு ஷெல்ஃபில் தான் எல்லா பூஜை சாமியும் வச்சு எப்பவும் பூஜை பண்ணுறது. நெய்வேத்தியமும் நம்ம ஏதாவது ஒன்று வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து ட்ரை நட்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் வந்து எப்பவும் தீபம் வந்து நெய் சேர்த்து தீபம் ஏற்றி வைக்கிறது. நீங்கள் எப்போது ஒரு விளக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வைங்க, அது ரொம்ப நல்லது. என்னோடய ஃப்ரைடே காலை பூஜையும் சூப்பராக முடிச்சாச்சு. நானும் சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மதியம் லஞ்சுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஆத்ம விளக்கு. நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வச்சு இப்போ யூஸ் பண்ணுறது. இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி உள்ளே வச்சு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த புகை வரப்போ வெளியும் வாசல்லையும் 2 பக்கம் விளக்கேற்றி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சாச்சு. நான் எப்போவும் சாமி கும்பிடும்போது டிவியில் வந்து சாமி பாட்டு போட்டுட்டு தான் பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி கவசம் ஓடிட்டுருக்கு. நான் 3 எண்ணெய் கலந்த விளக்கு ஏற்றிருக்கேன். சாமி கும்பிட்றப்போ எப்போவும் நான் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வைக்கணும். ட்ரை நட்ஸ் தான் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம பால் கூட காய்ச்சி வைக்கலாம். என்னோடய ஃப்ரைடே மார்னிங் vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.